வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அதற்காக பேசலங்க. நான் பேசுறது வந்து சமீபத்தில் நவம்பர் 30ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி வச்சிருந்தோம். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சாதான் அது புரியும். நவம்பர் 30ஆம் தேதி இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் எங்களுக்கு உரிமை வேணும், என்ன உரிமை வேணும், அரசியல் உரிமை வேணும்னு நிகழ்ச்சி வச்சிருந்தோம். ஐயா திருமாவளவன் அவர்களை வந்து வர சொல்லியிருந்தோம். அவங்களால அன்னைக்கு வர முடியல. கொஞ்சம் ஆழமா பாருங்க. இந்தியாவினுடைய முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளினுடைய அரசியல் மாநாடு, சோசியல் மாநாடு கிடையாது, சமூக மாநாடு கிடையாது. சமூக மாநாடு நிறைய நிகழ்ச்சி நடந்தது. அப்ப திருமாவளவன் ஐயா வர முடியல, துபாய் போயிட்டாங்க. ஆனால் இந்தியாவினுடைய வரலாற்றிலேயே, ஏன்னா அதை பத்தி படிக்கக்கூடியவன் பேராசிரியரா இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்காக போராடக்கூடிய தோழர் அப்படிங்கறதுனாலதான் டிசம்பர் 3 இயக்கம்னு வச்சு நாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமை வந்து கிடைக்கணும்னு களத்துல நின்று கூவுன்னு கூவுற காரணத்தினால்தான் இந்தியாவிலேயே முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகளுடைய அந்த அரசியல் அந்த தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. இந்த இந்தியன் ஹிஸ்டரியோட ஃபர்ஸ்ட் டைம் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசியல் உரிமையை வாங்கி தருவோம்னு முதல் முறையாக சொல்லியிருக்காங்க. நான் முதல் முறைன்னு சொல்றது உங்களுக்கு புரியாது, நல்லா தெரியும். ஏன்னா 1950 41 வெள்ளக்காரர் இருக்கும்போது உங்க வீட்டுல ஊனமுற்றோர் இருக்கானான்னு கேட்டான். கிடைச்சதுக்கு அப்புறமா, சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா 51, 61, 71, 81, 91, 2001 வரைக்கும் உங்க வீட்டுல ஊனமுற்றோர் இருக்காங்களா ஒற்றை கேள்வி கேட்கற கூட ஒரு நாதி கிடையாது. அப்படிப்பட்ட இயக்கத்திலிருந்து வர்றோம். நாங்க இருந்து வரக்கூடிய சித்தாந்தத்தை பாருங்க, நாங்கள் கடந்து வரக்கூடிய பாதையை பாருங்க. இப்பேற்பட்ட ஒரு தோழர் ஒரு தலைவராக எலெக்ட் பண்ண கூடாதுன்னு வன்முறை நடந்திருக்குன்னா, இது எவ்வளவு தூரம் ஒரு சோசியல் மூவ்மெண்ட், ஒரு சமூக மூவ்மெண்ட் பின்னாடி எடுத்துட்டு போயிடும் அப்படிங்கறத தயவு செய்து எங்க பார்வையில இருந்து பார்க்கணுங்கிறது என்னுடைய முதல் கோரிக்கை. நம்பர் 1, நீங்க நம்ம பல்வேறு ஆங்கிள் பேசலாம். உண்மையிலேயே பாதிக்கப்படக்கூடிய மக்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம், எங்களுக்காக பேசக்கூடிய ஒரு ஆளை நீங்க நசுக்கிறதுனா அது எவ்வளவு பிற்போக்குத்தனத்தை கொண்டு இருக்கும். சரி, கொதிக்கிறதுல ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு வயசான பாட்டி கையை கூப்பி கும்பிட்டாங்க பாத்தீங்களா, அங்க ஒரு அந்த ஒரு இளைஞன் அவங்கள அந்த பாட்டியை மிரட்டுறது. சரி, என்னுடைய ஒரே கேள்வி அதுதான். அந்த பாட்டியை போய் மிரட்டுற அளவுக்கு உன்னுடைய எமோஷனாலிட்டி வருது அப்படின்னா, உன்னுடைய உணர்ச்சி வசப்படக்கூடிய மூளை வேலை பார்க்குதுன்னா ஒண்ணுதான் சொல்லுவாங்க. தந்தை பெரியார் சொல்றதை பத்தி பேசுறோம். சைக்காலஜிக்கலா என்ன சொல்றோம்? எமோஷனல் பிரெயின் ஸ்டார்ட் ஆச்சு, ஒர்க் பண்றதுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா திங்கிங் பிரெயின் ஸ்டாப் ஆயிடும். தான் சார் ஃபேக்ட். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னு சொன்னது காரணம் என்னன்னா, சைக்காலஜிக்கலா சொன்னா எமோஷனல் பிரெயின் ஸ்டார்ட் ஆச்சுன்னா திங்கிங் பிரெயின் ஸ்டாப் ஆயிடும். இரண்டாவது விஷயம், இங்க ராமதாஸ் மாதிரியான இந்த ரைட் விங் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்னன்னா, யோசனை எப்ப வரும், திங்கிங் எப்ப வரும்? நம்ம பொதுவாகவே என்ன எடுக்கிறோம் தெரியுங்களா, சில சம்பவங்களை வச்சு பர்மனன்ட் டிசிஷன் எடுக்கிறோம். அந்த குழந்தைகளை தள்ளி விட்டு இருக்காங்க பாருங்க, அந்த கும்பல் போய் அடிக்கிறாங்க பாத்தீங்களா, அதுல 2 பசங்க, சின்ன பசங்க நடக்குது. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, சைக்காலஜில ஒரு விஷயம் சொல்லுவோம், do not take a permanent decision based on a temporary emotion சொல்லுவாங்க. சின்ன தற்காலிக எமோஷன், தற்காலிக உணர்ச்சிகளை வச்சு நிரந்தர முடிவுகளை எடுக்காதீங்க. பொதுவாகவே மனித மூளை எப்படிதான் எடுக்கும். இந்த குழந்தைகளை அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு தள்ளி இருக்கிறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய நஞ்சு, எத்தனை விதமான விஷயங்கள், எவ்வளவு டாக்குமெண்ட், எவ்வளவு சட்டங்கள், எவ்வளவு ரூல்ஸ், இது அவ்வளவு போட்டு எவ்வளவு ஸ்கூல் கட்டுறது, எவ்வளவு பிள்ளைகளை படிக்க வைக்கிறது, இது அவ்வளத்தையும் மீறி நீங்க அந்த குழந்தையுடைய மனசுக்குள்ள நஞ்சை விதைச்சிருக்கீங்கன்னா அதனுடைய கஷ்டம் எவ்வளவு சார். நான் ஒரு சாதாரணமா பார்க்கணுமே, நான் சுயநலமா பேசுற கூட நினைச்சுக்கோங்க. ஆனா நான் ஒரு செக்டாரை ரெப்ரசென்ட் பண்றதுக்காக தான் இந்த தளத்தை நான் எதற்கு பயன்படுத்துறேன். நீங்க வன்முறையை சொல்றீங்க, நீங்க கலிங்கத்து போர் எடுத்துக்கோங்க. எந்த போராக இருந்தாலும் சரி, எந்த போராட்டமாக இருந்தாலும் சரி, எந்த வன்முறையாக இருந்தாலும் சரி, உயிரிழக்கிறவர்களை தாண்டி அங்கே நிரந்தர உடல் ஊனமுற்றோர்னு ஒரு குரூப் வருவாங்க. நான் இப்ப உங்களுக்கு ஸ்டெர்லைட்ல 13 பேர் கொல்லப்பட்டதை பத்தி எவ்வளவு பேசுறோம், எவ்வளவு பேஸ்புக், எவ்வளவு அரசியல். ஆனால் ஒரு பையனை சுட்டு கால் இல்லாம ஆக்கணுமே, அந்த பையனை பத்தி இந்த தேர்தல் காலத்துல ஒருத்தர் பேசினாங்களா சார்? ஒருத்தர் பேசினாங்களா? இந்த பொன்பரப்பில எத்தனை பேர் அடிபட்டு இருக்காங்கிறது யாராவது பேச? நான் போறேன், நான் 2 நாள்ல நாங்க அங்க நானும்
ஃபேக்ட் ஃபைண்டிங்காக போறேன். அங்க போனாதான் சார் தெரியும். இந்த தாழ்பால் போடுறோம் பாத்தீங்களா, தாழ்பால் இது முதுகு தண்டுல L1ல தட்டுச்சுன்னா 2 கை 2 கால் வாழ்க்கை முழுக்க விளங்காம ஆயிடும் சார். நம்ம தாழ்பால் போடுற கொண்டி தட்டி அப்படி இருக்கு. நீங்க வாங்க, எங்க கூட வாங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம், உங்களுக்கு தெரியும். நீ பாட்டு கண்ணை சொல்லிட்டு அடிச்சிருக்காங்களே, எத்தனை பேருக்கு ஹெட் இன்ஜுரி ஆச்சு? என்ன சார் ஹெட் இன்ஜுரி? சார் காலில் எந்திரிச்சு கழுவி உடம்ப சுத்தம் பண்ணி எழுந்திருச்சு வெளில வர்றதே ஒரு போராட்டம் சார். இந்த போராட்டத்துக்கு ஒண்ணுமில்லாம ஒரு விஷயத்தை நீங்க அரசியல் ரீதியாக நீங்கள் பேசுவது எல்லாத்தையும் நான் உடன்படுறேன். நானும் தந்தை பெரியார் பகுத்தறி, எதை தந்தை பெரியார் அதே பகுத்தறில நான் பேசுறேன். நானும் இங்க அங்க எவ்வளவு பேர் மாற்றுத்திறனாளி வாழ்நாள் முழுக்க, உங்களால நான் சொல்றேன், உங்களால ஒரு மாற்றுத்திறனாளி வாழ வச்சுட்டீங்கன்னா ஒரு ஆளை மாற்றுத்திறனாளி ஆக்குறது உங்களுக்கு யோக்கியதை இருக்கு. வாழ்றதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கோம். நல்லா நடக்கிறவன, இயற்கை ஊனம் இல்லாம படைச்சவன, வன்முறை அடிப்படைவாதம், அடிப்படைவாதம் உன்னுடைய இந்த சாதி சிந்தனைங்கிறது உன்னுடைய அடிப்படைவாதம். இந்த அடிப்படைவாதத்துக்கு தீ இல்லைன்னா இந்த மாதிரி கம்புகளும் சக்கர நாற்காலிகளும் என்னை மாதிரி வீல் சேர் இந்த படியில ஏறும் பொழுது அச்சோன்னு நினைக்குது பார். இந்த மனசைதான் சார் நம்ம உருவாக்கிக்கிட்டே இருப்போம். நீங்கள் பேசுகின்ற அரசியல் நியாயத்தை உணர்ந்து, அது காவல்துறையா இருந்தாலும் சரிதான், தோழர்களா இருந்தாலும் சரிதான், வழியில போறவங்களா இருந்தாலும் சரிதான், இந்த அடிப்படைவாதத்துக்கு கீழே விழுந்துடாதீங்க. ஒரு தடவை நீ அதாவது ஒரு பழமொழி உண்டு, கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லைமாங்க. நீ என்னை மாதிரி ஆயிட்டு ஒரு 2 நாள் இருந்துட்டு உங்க பேச்சுக்கு சொல்றேன், கண்ணை கட்டிட்டு இங்க இருந்து போய் நடந்து அந்த முக்கில் ஒரு 200 மீட்டர் நடந்து போயிட்டு வா, வலி என்னன்னு தெரியும். 3500 விதமான ஊனங்கள் இருக்கு. நீ அந்த அந்த அருவாளை தூக்கிட்டு முதுகுல ஒரு தட்டி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, இல்ல இந்த பின்னம்புடத்துல ஒரு அடி அடிச்சிருந்தா என்ன ஆகும் தெரியுங்களா? நான் கோடி ரூபாய் தரேன் சார், 100 கோடி ரூபாய் தர்றேன். ஆனா அங்க யார் ஆயிருக்காங்க, யாருக்கு அடிபட்டு இருக்கு, அவங்களுடைய கண்டிஷன் என்ன, டெம்பரல் லோப்லியா ஃப்ரான்டல் லோப்லியா தெரியாது சார். ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரு சின்ன கம்பை எடுத்து அடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்பு எடுத்து இந்த இடத்துல வந்து டெம்பரல் லோப், இதுல ஒரு அடிபட்டுருச்சுன்னா சார், ரொம்ப சாஃப்டா இருக்கிறவன் தன்னுடைய வாழ்க்கையினுடைய மீதி எல்லா நேரமும் ரஃபா மாறிடுவான். பர்சனாலிட்டி சேஞ்சஸ் ஆஃப்டர் ஹெட் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. நீ நான் தரப்போற அந்த மாத்துறதுக்கு நீ நான் தர முடியும்? அவன் மூளையை நீ திரும்பி தர முடியுமா? 300 கிராம் சொல்றிய, நீ அடிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து, நான் சொல்றதுல சயின்ஸ் பேசுறேன்னு நினைக்கலாம் சார், நான் பேசுறதும் என் மக்களுக்காக பேசுறேன். இனிமேல் அப்படி ஆயிடக்கூடாதுல. அதை விட மிகப்பெரிய வன்முறை உண்டா சார்? அதை விட மிகப்பெரிய வன்முறை உண்டா? இயற்கையால் ஏற்படுத்தாத ஊனத்தை உன் செய்கையால் ஏற்படுத்துகின்ற ஊனத்தை விட மிகப்பெரிய வன்முறை இந்த உலகத்தில், மனித குலத்தில், மானுடத்துக்கு எதிராக உன்னால உருவாக்க முடியுமா? முடியாது சார். இந்த அடிப்படைவாதத்தை தயவு செய்து இந்த பிரச்சனைகளை கொண்டு போங்க, மக்கள்கிட்ட கொண்டு போங்க. நான் உங்களை உணர்ச்சி வசப்படுறதுக்காக பேச வரல. எங்கள் வாழ்க்கையில் சற்று பயணித்து பார், உனக்கு உன்னுடைய வலி புரியும். நீ நான் நடக்கும் பொழுது வலிக்கவில்லை, நீ உற்று பார்க்கும் பொழுது வலித்தது. உற்று பார்க்கும்படி நிறைய பேர் செய்து விடாதீர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்த பொன்பரப்பி மாதிரியான சம்பவம் நடக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு, அறிவியலையும் அறிவையும் பகுத்தறிவையும் பண்பையும் விளைக்கின்ற அரசியலை, உள்ளடங்கிய அரசியலை நான் நடத்த வேண்டும். அடிப்படைவாதத்துக்கு இளைஞர்களை காவு கொடுத்து விடக்கூடாது என்கின்ற அந்த விண்ணப்பத்தை உங்கள் முன்னாடி வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.